ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சேசிங் லவ்வோடைய 8th எபிசோட், அதாவது ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பியாங்க சாங் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண அதை சாங்க அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதோட தான் முடிஞ்சது. இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. பியாங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க. வந்து அவங்க பாட்டி கிட்ட அழுதுகிட்டே சொல்றாங்க, சாங் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஃபைனலி நான் தோத்துட்டேன், நான் கிவ் அப் பண்றேன், இதுக்கப்புறம் எங்களுக்கு இடையில ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நான் கிவ் அப் பண்றேன்னு கீழே அப்படியே ஃப்ளோர்ல விழுந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாங்க காட்டுறாங்க. சாங்கும் அதே மாதிரிதான் அன்னைக்கு எப்படி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பார்ல வந்து செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்துல நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தி நம்மள துரத்தி லவ் பண்ணா அவளையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நமக்குன்னு யாரு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அழுத முடிச்சுட்டு பார்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குமே ஒரு மாதிரி சேடா போக அதை அவங்க கிராண்ட்மா பார்த்துட்டு என்னாச்சுமான்னு சொல்லி கேக்குறாங்க. எப்பவுமே கிராண்ட்மா கிட்ட க்ளோஸா இருக்கிறவ இன்னைக்கு ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே ஏறி மேல போறா. சோ கிராண்ட்மாவுக்கு மனசே கேட்கல, ஏதோ தப்பா இருக்குன்னு புரியுது. சோ அவளை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா அதுவும் முடியல. சோ என்ன பண்றாங்கன்னா அவங்க டோர் கிட்ட போயிட்டு என்னாச்சுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சாங் உள்ள இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கிராண்ட்மாவும் அவகிட்ட நமக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை போல, என்ன பண்ணலான்னு யோசிச்சு சரி நான் தான் உள்ள வரக்கூடாது, இன்னொரு ஆள் அனுப்பி வைக்கிறேன், அவங்க கூடயாவது இருன்னு சொல்லி அனுப்புறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு கேட் இருக்கும்ல, அதை தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ சாங்குமே அந்த கேட்டை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பியாங்க காட்டுறாங்க, பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தூங்கும் போதுமே அப்படிதான் அழுதுகிட்டே படுத்திருக்க. அந்த இடத்துக்கு முட்மி வராங்க. எப்படியும் நம்ம தங்கச்சி நேரம் அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே வந்து நானும் உன் கூட தூங்கவான்னு சொல்லி கேட்க இவங்க அதுக்கு பதில் சொல்லாம அழுதுகிட்டே இருக்காங்க. சோ பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு வழக்கம் போல அவங்க தலையை அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. ஒண்ணு இல்லடா, சரியாயிடும் சொல்லிட்டே இருக்க. இப்போ இந்த பக்கம் திரும்பி பியாங்குமே முட்மியை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டியுமே இதை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே இந்த பாட்டி தான். ஆனா இப்ப பார்த்து வருத்தப்படுறாங்க, என்னடா இது பேத்தி இந்த அளவுக்கு லவ் பண்ணி இருந்திருக்காளே, இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாளேன்னு நினைச்சு அழுகுறாங்க. இப்ப மார்னிங் ஆகுது. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பியாங்காக எடுத்துட்டு போன பிரேக்ஃபாஸ்ட் எதையுமே அவங்க சாப்பிடவே இல்லை. ஸோ அவங்க பாட்டியுமே என்ன சாப்பிடலையான்னு சொல்லி கேட்டா அதுக்கு அந்த மெய்டுமே இல்லைன்னு சொல்லி தலையாட்ட. இப்போ இதை பத்தி முன்மே கிட்ட சொல்றாங்க, உன் சிஸ்டர் சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட செக் பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்டா அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. எங்க போறேன்னு சொல்லி கேட்டா ஒர்க் போறேன்னு சொல்றாங்க. ஒர்க் போறியா, எதுக்கு ஒர்க் போற, உன் சிஸ்டர் இப்படி இருக்கா, அவளுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லலாமேன்னு சொல்லி கேட்டா எனக்கு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா உன் சிஸ்டரை விட அந்த மீட்டிங் உனக்கு முக்கியமானு சொல்லி கேட்க அப்பதான் முன்மி பாயிண்ட்டுக்கு வரா. சரி, என் சிஸ்டரை விட அது முக்கியமானு கேக்குறீங்களே, இதே கொஸ்டினை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்களேன், உங்க பேத்தியை விட உங்க பிடிவாதம் உங்களுக்கு முக்கியமாங்கிற மாதிரி இன்டைரக்டா கேக்குறாங்க. சோ பாட்டிக்கு அது புரியுது, இருந்தாலும் புரியாத மாதிரி இருக்காங்க. இப்ப அதே இடத்துக்கு நம்ம பியாங்குமே கிளம்பி வராங்க. எங்கம்மா போறேன்னு சொல்லி கேட்டா நான் ஒர்க் போறேன்னு சொல்றாங்க. இல்ல நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே, நீ என்ன சரியாகலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படியே இருந்தா எப்படி கிராண்ட்மா, என்னுடைய ஒர்க் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இடையில ஆக்சிடென்டால. சோ எனக்காக ஒன்னு ஸ்டார்ட் பண்ணனா அந்த கஃபே மட்டும்தான், அதையும் விட்டுட்டா எப்படி, சோ நான் ஒர்க் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போறாங்க. இப்போ ஒர்க் போறாங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம பியாங்க ஒரு ட்ரிங்க்ஸ் அங்க வந்திருக்க கஸ்டமருக்கு கொடுக்க அதை அவங்க அப்படியே எடுத்து இவங்க மேலேயே ஊத்தி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு என்னடா ஆச்சு கோவப்படுற அளவுக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா அலர்ஜி வருமா, அதை சொல்லியிருக்காங்க என்கிட்ட அந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி. ஆனா நம்ம பியாங் பாத்தீங்கன்னா அதே ட்ரிங்கை தான் கொண்டு போய் கொடுக்க அவ கோவத்துல மேல எடுத்து ஊத்திட்டு கோவமா அந்த இடத்த விட்டு போயிட்டா. சோ இப்ப அதோட பாத்தீங்கன்னா நம்ம பியாங் வீட்டுக்கு வர அவங்க பாட்டி என்னாச்சுமான்னு சொல்லி கேக்குறாங்க. எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா அழ. இப்ப பாட்டி இவங்களுக்கு நல்லாவே ஆறுதல் சொல்றாங்க. வழக்கத்துக்கு மாறா எப்பவுமே கோபமா பேசுற பாட்டி இன்னைக்கு ஆறுதலா, ஒண்ணு இல்ல எல்லாமே சரியாயிடும், நீ நினைக்கிற மாதிரி உனக்குன்னு யாருமே இல்லைன்னா நினைக்காத, உனக்காக உன் அக்கா இருக்கா, அது மட்டும் இல்லாம நான் இருக்கேன், எப்பவுமே நாங்க 2 பேருமே இருப்போம், உன்னை விட்டு யாரு போனாலும் இருந்தாலும் நாங்க இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்ப பாட்டி இப்படி பேசினது பியாங்கால ஏத்துக்கவே முடியல. என்னடா இது நம்ம பாட்டி தானா இது அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன சொல்றான்னா நீங்க எனக்கு இப்படி
ஆறுதல் சொல்லுவீங்க நான் நினைக்கவே இல்லை, தேங்க்ஸ்ங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த பழைய பியாங்க யாரும் பார்க்க மாட்டீங்க, நான் சீக்கிரமே சேஞ்ச் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சரி நானும் அதுக்கு வெயிட் பண்றேங்கிற மாதிரி பாட்டியுமே சொல்றாங்க. சோ பாட்டி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வழக்கத்துக்கு மாறா யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க. உன்னையும் அக்காவையும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன், அது எனக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. ஏன்னா இவ்வளவு கண்டிஷன் போடுறது உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சோ இதுதான் சரியான நேரம் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் நான் கஷ்டப்படுத்த கூடாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க, நான் ஒண்ணுமே உங்களை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி பிரியாங்கு எல்லாமே புதுசா இருக்கு, தேங்க்யூ கிராண்ட்மா தேங்க்யூ கிராண்ட்மான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம சாங்க காட்டுறாங்க. சாங் பாத்தீங்கன்னா அந்த ரூஃப் டாப் இருக்குல்ல, அதாவது அவங்களுடைய அக்கா நூங் இறந்து போனால அதே ரூஃப் டாப் அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு சாங் இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் உங்ககிட்ட வந்து ஐயோ அவங்க பேர நூங் இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் உங்ககிட்ட வந்துருவேன், சோ அதுக்கப்புறம் நீ தனியா இருக்க மாட்ட, நாம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்றாங்க சீனை பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நூங் அப்படியே வரா, நூங் அப்படியே நடந்து வர, நூங் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நூங் அதை பார்த்துட்டு நிஜமாவே இது சாங் தானா, என்னுடைய தங்கச்சி தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, எவ்வளவு கஷ்டத்துல நான் வாழ்ந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க உனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு என்னால அந்த கில்ட்ட தாங்கவே முடியல, என்னால உயிர் வாழவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இப்ப நூங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு இப்ப அதையே நினைச்சிட்டு இருக்க, அதை விட்டு வெளில தான் வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. சோ அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வாழ்க்கை நிறைய சான்சஸ் கொடுக்காது, எனக்கு கொடுத்த சான்ஸை நான் இழந்துட்டேன், உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அதை நீ இழந்துடாதேங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் எதை சொல்றேன்னா, நம்மள உண்மையாவே லவ் பண்ற ஒரு சிலர்லாம் நம்ம லைஃப்ல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு ஆளு நம்ம லைஃப்ல வரும்போது அவங்கள வேணான்னு சொல்லி கீழே தள்ளி விடாம அவங்கள அக்செப்ட் பண்ணி அவங்க நம்ம கூடயே வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். சோ நீ ஹாப்பியா இருக்கணும், நீ இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க ஞாபகம் இருக்கா, நான் எப்படிலாம் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சனோ அப்படிலாம் நீ வாழணும்னு நான் நினைச்சிருக்கேன், அதுதான் நான் கடைசியா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன், நீ அதை மறந்துட்டு போல, இப்போ உனக்கு ஞாபகம் வருதான்னு சொல்லி கேட்க. இப்போ அப்படியே நம்ம சாங்க தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ரூஃப் டாப்ல படுத்தாங்களே, படுத்த கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு அந்த கனவு தான் அது. சோ இப்ப அப்படியே அழுதுகிட்டே எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சவங்களுக்கு அவங்க அக்கா சொன்ன அந்த செகண்ட் சான்ஸ் அந்த விஷயம் ஞாபகம் வருது. சோ ப்ளீஸ் ஹாப்பியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அதை நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் லைஃப்ல ரூஃப் டாப்ல இருக்கும்போது அவங்களுக்கு சிரிப்பு வருது. எப்பவுமே ஒரு நடுக்கமும் பதட்டமும் தான் வரும், இன்னைக்குதான் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பே வருது. இப்ப அப்படியே நம்ம சாங்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பார்த்தா பாட்டி இப்ப என்ன பண்ணிட்டு இருந்திருக்கணும், பேத்தி சோகமா இருக்கா, நம்ம ஆறுதல் சொல்லணும், இல்லைன்னா நம்மளும் சோகமா இருக்கணும்ல. இந்த பாட்டியோட வைபே வேற லெவல்ல இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, என்னென்ன ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சு அடிக்கிட்டு இந்த பார்டெண்டர் மாதிரி கையில கிளாஸ வச்சு ஏதோ வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சாங் அங்க போனதும் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ட்ரிங்க்ஸ் தானே பண்ணணும், நீ வெளில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வர, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனாலதான் வீட்லயே பார் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, 2 பேரும் சேர்ந்து இங்கேயே ட்ரிங்க்ஸ் பண்றோம், நீ எனக்கு கம்பெனி கொடுக்குற, நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேங்கிற மாதிரி சாங் அதுக்கு நோ அப்பெல்லாம் இல்ல கிராண்ட்மா, நான் இன்னும் குடிக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி உனக்காக ஒரே ஒரு ட்ரிங்க் நான் இவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருக்கலாம், அதுக்காக சொல்லிட்டு என்னமோ ட்ரிங்க்ஸ் மேல ஃபயர் எல்லாம் உருவாக்கி அதை ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்றாங்க. அதை அப்படியே இவங்க அழகா ட்ரிங்க்ஸ் பண்ணி குடிக்க, இதோட போதாது கிராண்ட்மா இன்னொரு கிளாஸ்ன்னு அவங்க இன்னொரு கிளாஸும் ஊத்தி கொடுக்குறாங்க. இப்ப இதெல்லாம் குடிச்சிட்டு சாங்கு பயங்கர போதையில இருக்காங்க. அப்ப பியாங்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ டெக்ஸ்ட் பண்ணி அடிச்சு விட்டுறாங்க. கடைசியா நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, ஐ லவ் யூங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட பண்றாங்க. ஆனா அதை அனுப்பாம அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப மார்னிங் ஆகுது. இந்த மச்சா கஃபே இருக்குல்ல, அந்த கஃபேவை தான் காட்டுறாங்க. அதுல பியாங்கோடைய ஃப்ரெண்ட் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, பாட்டி சொன்னாங்கல்ல, இனிமே நீ உன் இஷ்டப்படியே இரு, நீ உனக்கு பிடிச்சவங்களே லவ் பண்ணு சொல்லிட்டு. சோ அந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்ட் அதை சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அதை சொல்லிட்டு பியாங்க சோகமாயிடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாட்டி ஒத்துக்கிட்டாங்க, ஆனா சாங் தான் என்ன அக்செப்ட் பண்ணவே இல்லையே, நான் வேணான்னு சொல்லிட்டாலே, என் லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டாலே, சோ என்ன பண்றதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்றா, உனக்கு தான் விஷயம் புரியல, அவங்க ஒன்னும் உன்னை விட்டு இன்னும் போகல, நான் இன்னைக்கு கஃபே வரும்போது கூட பார்த்தேன், அந்த பக்கமா சாங் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதும், அது வரைக்கும் சாங் கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பியாங்க இப்ப ஓடி போய் சாங்கா எங்க எங்க எங்கன்னு வெளில போய் தேடிட்டு திரும்பி ஃப்ரெண்டை திட்டுறாங்க.
சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, இப்பதான் சாங் வேணான்னு சொன்னேன், இப்ப சாங்கோட பேர் சொன்னோடனே நாய்க்குட்டி மாதிரி ஓடுற, அவ்வளோ லவ் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நான் பொய் சொல்லணும் தானே நினைக்கிறேன், ஆனா உண்மையிலேயே நான் சாங்க பார்த்தேன், உனக்காக அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, சான்ஸே இல்லைங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இவ ஃப்ரெண்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரியே சாங் இப்ப அந்த பக்கமா வராங்க. வந்துட்டு உள்ளெல்லாம் வரல, வெளில இருந்தே அங்க இருந்து பியாங்க பாக்குறாங்க. இவங்களுக்கு நைட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணாங்கல்ல, அதை அனுப்பலாமா வேணாமான்னு கரெக்டா அந்த ஏரோ மார்க்கு கிட்ட கையை வச்சுக்கிட்டு நிக்க, அந்த நேரம் அதே கஃபே ஷாப்ல ஒர்க் பண்ற ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டதும் இவங்க அவங்க கிட்ட பேசிட்டு தெரியாம டச் பண்ணி விட்டுறாங்க. இப்ப இந்த மெசேஜ் பியாங்க்கு சென்ட் ஆயிடுது. சாரி சொன்னது, ஐ லவ் யூ சொன்னது, இது ரெண்டுமே சென்ட் ஆயிடுச்சு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல அவங்க இங்க இருந்து ஓட, ஃப்ரெண்ட கூப்பிட்டு ஏய் இங்க பாரு அவ என்ன அனுப்பியிருக்கா பாருன்னு சொல்லி காட்ட, இப்ப அந்த மெசேஜ் பார்த்து இவங்க 2 பேருக்கு ஹாப்பி ஆயிடுது. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, சாங்க சும்மாலாம் ஏத்துக்க கூடாது, அவளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும், ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க போல. சோ இப்ப அததான் கேக்குறாங்க, என்ன பிளான் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பிளான் போடுறாங்க. என்னன்னா அந்த பிளானை இவங்க தனியா செய்ய போறது இல்ல, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, முக்கியமா நம்ம பியாங்க்கு பார்த்த அந்த பொண்ணு டாக்டரு, அப்புறம் இவங்க கூட இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க, இவங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து ஒரு பிளான். சோ நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி மெசேஜ் போட்டுட்டாங்க. சோ இப்ப இவங்க கூட ஒர்க் பண்ற அந்த பிளாய் இருக்கால, அவ என்ன பண்றான்னா பிளேவுக்கு கால் பண்ணி, நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னா நம்ம ஹெல்ப் அவங்களுக்கு தேவை, சோ இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நம்ம கப்பல்ஸாவே கொஞ்சம் நடிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி கேட்க, இப்ப அதுக்கு அவளுமே ஒத்துக்கிறா. இப்ப வீட்டுக்கு போன சாங்க இந்த மெசேஜுக்கு என்ன ரிப்ளை வரலையேன்னு அதை பத்தியே போனை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது, அட்டன் பண்ணி பேசுறாங்க, மறுபடியும் பியாங்குக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. இப்ப வேகமா ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. உண்மையே அந்த டாக்டரு, அப்புறம் நம்ம பியாங்கு பெட்ல தலையில அடிபட்ட மாதிரி படுத்திருக்காங்க. நீ அவளை இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டேங்கிறத அவளால தாங்க முடியல, அந்த இதுலயே இருந்துட்டு இருந்தாளா, அப்படியே நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டா, மாடிப்பட்டுல இருந்து கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இப்ப என்னாச்சு, இப்ப என்னதான் கண்டிஷன் சொல்லி கேட்டா, இப்ப அவங்க கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க, கொஞ்சம் அவங்களை கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க கார்டியாலஜிஸ்ட் கிடையாது, நீங்க எதுக்கு பியாங்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சாங் கேட்க, இவங்களுக்கு பிளான் போட்டவங்களுக்கு எப்படி அதை பினிஷ் பண்றதுன்னு தெரியல. சோ அந்த நேரம் அவங்க பதட்டமா நின்னுகிட்டு இருக்கேன். அப்போ டக்குன்னு பியாங்க என்ன பண்றான்னா, எனக்கு வலி தாங்கலன்னு சொல்லிட்டு கத்த, அப்ப உண்மையும் அந்த டாக்டரையும் நல்லா தெரியுது, அவங்களுக்கு பார்த்து பேசுறாங்க. ஆனா சாங்க பார்த்து நீங்க யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது யாரான்னு சொல்லி இவங்க ஷாக் ஆக, இப்போ அந்த டாக்டர் கூட பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு தலையில ஆல்ரெடி அடிபட்டு இருந்துச்சு, நான் அப்பவே சொன்னேன் இவங்களை நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், எந்த அதிர்ச்சி தர சம்பவமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எங்கள் செகண்ட் டைம் அதே மாதிரி விழுந்ததுனால நல்லாவே அடிபட்டுடுச்சு, இதனால அவங்களுக்கு ரொம்பவே பாதிப்பு அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இப்போ என்னதான் ஆச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா, இப்போ இந்த பெர்மனன்ட் மெமரி லாஸ் இல்லாம மெமரி லாஸ் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி மெமரி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெமரி லாஸ்ல இருந்து அவங்க என்னைக்கு வேணாலும் வெளியில வரலாம். இப்போ ரீசெண்டா நடந்த எல்லாத்தையும் அவங்க மறந்துருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ், இதை வச்சு நீ ஈஸியா பியாங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, அதுக்கு சாங் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா, ஆமா உனக்கு தான் அவளை பிடிக்காதுல, அவளுக்கு இப்படி ஒரு மெமரி லாஸ் வந்தது உனக்கு நல்லது தானேங்கிற மாதிரி சொல்ல, பட் அப்படிலாம் இல்ல, எனக்கு அவளை பாத்துக்கணும்னு தோணுது, அவளை என் கூட வச்சுக்கணும்னு தோணுது, நீங்க எனக்கு கொடுத்த அட்வைஸுக்கு தேங்க்ஸ், நானே அவளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப இதெல்லாம் போயிட்டு சாங் பியாங் கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பியாங் என்ன சொல்றாங்கன்னா, இப்படிலாம் நடந்துச்சா, வாய்ப்பு இல்லையே, யாரு நான் ஒன்னையா, அப்படி ஒரு இருந்தா நரகத்துல இருந்த மாதிரி நான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது உண்மைதான், நான் உன்னை சரியா ட்ரீட் பண்ணல, அது என்னுடைய தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ, ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தது உண்மைதான், அதுதான் உண்மை, சோ அதுதான் உண்மை, உனக்கு தெரியற வரைக்கும், உனக்கு ஞாபகம் வர வரைக்கும் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுட் ரிவ்யூ கேட்டிருப்பாங்க. அப்ப கூட இவங்க ரைட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தும் கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஒரு 4-5 கொரியன் மூவிஸை சேர்த்து ஒரே ஸ்டோரியா எழுதிட்டு வந்த மாதிரி இருக்கு, அதுல வர சீன்ஸ் எல்லாம் இதுல கொண்டு வந்து சொருவிட்டா அது உண்மையாயிடுமா, நான் நம்பிடுவேனா, வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்க்க வராங்க, அவங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்க பிளே எல்லாம் வந்துட்டு பேசும்போது அவங்களெல்லாம்
இவங்களுக்கு நல்லா தெரியுது, சாங்கை தவிர மற்ற எல்லாரையும் நல்லா தெரியுது. ஸோ சாங் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க, நம்மள மட்டும் தெரியலையேன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாங் கிட்ட தனியா பேசுறாங்க, எனக்கு புரியுது நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா அவளுக்கு நம்ம இப்படியே விட்டா ஞாபகம் வராது. ஸோ அவளுக்கு ஞாபகம் வர மாதிரியான இடத்துக்கு, ஒரு சில மூமெண்ட்டுக்கு அவளை நம்ம கூட்டிட்டு போகணும், அப்பதான் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுவும் நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பிளாயும் பிளேவும் போயிட்டு பியாங் கிட்ட பேசுறாங்க. நாங்க 2 பேரும் ஒரு டூர் மாதிரி போலான்னு இருக்கோம். எதுக்காகனா உன்னுடைய கஃபே ஷாப்க்கு நாங்க வந்து ப்ரொமோட் பண்ணோம்ல, இப்ப ஷாப் நல்லா போகுதுல, அதை செலிப்ரேட் பண்ற விதமா சோ நீயும் வந்துதான் ஆகணும், ஏன்னா உன்னுடைய கஃபே ஷாப்காக தானே நாங்க போறோங்கிற மாதிரி சொல்ல, அப்ப சாங்கும் வராலான்னு சொல்லிட்டு பியாங் கேக்குறான். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா உன்னுடைய கஃபே ஷாப்ல இருக்கிற எல்லா மெயின் டிஷ்ஷுமே ட்ரிங்க்ஸையுமே ரெடி பண்ணது வந்து இவங்க தான், அப்ப அவங்க தானே ரொம்ப முக்கியமான ஆளு, சோ அவங்களையுமே நம்ம கூட்டிட்டு போறோங்கிற மாதிரி சொல்ல, சரி எல்லாம் சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இப்போ இவங்க தங்கியிருந்த அதே ரெசார்ட்க்கு போறாங்க. இவங்க குளிச்சிட்டு இருந்த அதே பாத்டப்ல இப்ப சாங் உட்காந்துக்கிட்டு இருக்க அங்க பியாங் வராங்க. வரும்போது ஐயோ இவ என்ன இப்படி உட்காந்துருக்கா, நம்மளால வேற சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க, இருந்தாலும் ஒண்ணு நடக்காத மாதிரி எங்க பிளாயும் பிளேவும் காணும்னு சொல்லி கேட்க, அவங்க செப்பரேட்டா வேற ரூம்ல இருக்காங்க, நாம 2 பேரும் ஒரு ரூம்ல இருக்கலாம்னு சொன்னா, எதுக்கு நாம ஒரே ரூம்ல இருக்கணும், தனித்தனியா ஒரு ரூம்ல இருக்கலாமேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும்ல, அதுக்காக தான் ஒரே ரூம்ல இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல, சரி வா உட்காரு நான் உனக்கு குளிப்பாட்டி விடுறேன்னு சொல்ல, என்னது குளிப்பாட்டி விடுறியா, நானே பெரிய பொண்ணுதான், எனக்கு குளிக்க தெரியாதா, எனக்கு ஒன்னும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப பெட்ல தூங்கும் போதுமே அன்னைக்கு எப்படி தனித்தனியா படுத்திருந்தாங்களோ அந்த மாதிரி படுத்திருக்க, இப்ப அந்த ஞாபகம் சாங்குக்கு வந்துருது. சோ இவ பக்கத்துல போய் படுத்து ஹக் பண்ணிட்டே தூங்கணும்னா இவளுக்கு ஞாபகம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பக்கத்துல படுக்க, அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே தெரியாத மாதிரி, ஏய் இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து படுக்கிற, என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இல்ல அன்னைக்கு நம்ம இப்படிதான் தூங்கிட்டு இருந்தோம், சோ அதை ரிமெம்பர் பண்றதுக்கு தான் உனக்கு இப்படி பண்றேன், மத்தபடி தப்பா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பக்கத்துல படுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பக்கத்துல படுத்திருந்தவங்க அவங்களை அப்படியே ஒரு மாதிரி பண்ணி ரொமான்டிக்கா ட்ரை பண்றாங்க. அன்னைக்கு கையில ரிப்பனை கட்டிட்டு ட்ரை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி பண்ண, இப்ப எதுக்கு இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டா, இதுவுமே உனக்கு ஞாபகம் வரதான் பண்றேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பியாங்க அவங்களை ஸ்டாப் பண்ணி, ஏய் என்ன பண்ற நீனு, என்ன நீ தப்பா யூஸ் பண்ணிக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு கோவமா கோச்சிக்கிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கம் நடந்து போயிடுறாங்க. அப்ப அவங்களை ஸ்டாப் பண்ணி, பியாங் ப்ளீஸ் நான் சொல்றதை கேள, நான் ஒன்னும் உன்னை இப்படி ஈஸியா மடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பா யூஸ் பண்ணிக்க நினைக்கல, நிஜமாவே உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, அதை ஞாபகப்படுத்து தான் அப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பயுமே நம்ம பியாங் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உன் கூட இருந்ததுன்னா அது ஒஸ்ட் மெமரியா தான் இருந்திருக்கும், அது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு சாங்குமே நானுமே அதை ஒத்துக்கிறேன், ஒஸ்டான மெமரிஸ் தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் என் லைஃப்ல எல்லாமே ஹாப்பியான மெமரிஸ் தான் உனக்கு கொடுப்பேன், ஐ ப்ராமிஸ் யூ, எந்த காலத்துலயும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோ, நான் உன்னை இப்ப லவ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு 5 times லவ் யூ சொல்லுன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இவங்களுமே லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு சொல்லிட்டு 5 times சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, என்ன இவ இப்படிலாம் கேட்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஏய் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவங்க தலையில இருந்த அந்த டிஞ்சர் எடுத்துட்டு, ஆமா ஜஸ்ட் விளையாட்டுக்கு பண்ணங்கிற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டா, அம்னீஷியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்தி இருக்கேன், உனக்கு நான் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடலாமா என்ன, கிடைக்க கூடாதுல, உன்னுடைய காதலை நான் பார்க்காம, உன்னுடைய ப்ரொபோசலை நான் கேட்காம உன்னை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கலாம் என்னால முடியாது, அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளான்னு சொல்ல, பிளானா அப்ப அவங்களான்னு சொல்லி கேக்குறா, அவங்களுமே பிளான் தாங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அந்த இடத்த விட்டு சாங் கோவமா போக அவங்கள பிடிச்சி, ஏய் எங்க போற என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. யோசிக்கிறேன், உனக்கு எப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன், இப்படி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை கிஸ் பண்ண, 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே பேக் சைடு நடந்து வந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறமும் முடியல, அப்பயுமே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் போகுது, ஸ்விம்மிங் பூல்லே ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப பிளேவை காட்டுறாங்க. பிளே வந்துட்டு பிளாய் கூட சண்டை இல்ல, சோ அதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அப்படியே ஆப்போசிட்ல நடந்து வராரு. எல்லாம் இந்த ஆளால தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்டா காரை ரைஸ் பண்ணி அவர் பக்கம் டர்ன் பண்ணி அப்படியே கொண்டு போக, இவ மோத மாட்டான்னு தைரியத்துல அவர் நடந்து வந்துகிட்டு இருக்க, இப்ப பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்படியே லைட்டா காரை கிராஸ் பண்ணி அந்த பக்கமா எடுத்துட்டு போயிடுறாரு. சோ இவருமே என்ன கொல்ல பாக்குறியான்னு அந்த இடத்துல என்ன கத்திக்கிட்டு இருக்க. இப்போ இவங்க வழக்கமா போற பாருக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணும் போது அந்த இடத்துக்கு பிளாய் வராங்க. என்னடா பிளாய் வந்திருக்காங்களேன்னு பார்த்தா வர சொன்னதே பிளே தான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சுல, அதை பத்தி இவங்க கிட்ட சொல்லிட்டு, எங்க அப்பாவை பத்தி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னதும் இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னமா ஆச்சு அந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டா, இல்ல இதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இருந்தேன்னா அந்த ஆளால என் லைஃபே கெட்டு போயிடும், சோ அதுக்கு நான் விடுற மாதிரி இல்ல, இதுக்கப்புறம் எல்லாமே ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப பிளாய் கிட்ட அவங்க ரிலேஷன்ஷிப்பை ரினியூ பண்றதை பத்தி பேசுறாங்க.
ஸோ அதுக்கு பிளாயுமே என்ன சொல்றாங்கன்னா, நாம என்னைக்குமா பிரேக்கப் பண்ணோம், நான் என்ன உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸோ நமக்கு இடையில பிரேக்கப்லாம் இன்னும் வரல, நம்ம லவ் தான் பண்றோங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் அந்த இடத்துல கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ சாங்கையும் பியாங்கையும் காட்டுறாங்க. அவங்க அடிக்கடி வர அந்த இடத்துக்கு தான், அதாவது ஆல்ரெடி அவங்க இருந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பியாங் சாங் கிட்ட சொல்ல, இப்போ சாங் அடைப்பிடிச்சு பின்னாடியே தள்ளிட்டு வந்து கார் கிட்ட வச்சு கிஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ சாங் என்ன சொல்றாங்கன்னா, நான் உன் பாட்டி கிட்ட வந்து நம்ம மேரேஜ் பத்தி பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏய் நீ எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்றியான்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்கா கேக்குறாங்க. ஆமாண்டி, அதுல என்ன சந்தேகம், நெக்ஸ்ட் அதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பியாங் என்ன கேட்குறான்னா, எனக்கு அப்போ ரிங் எங்கன்னு சொல்லி கேட்க, ரிங்கு நான் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன், இப்போ அதை போட போறது இல்லை, ஃபர்ஸ்ட் உங்க பாட்டி கிட்ட பேசிட்டு எல்லாத்தையுமே முறைப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு 2 பேரும் அங்கேயே கிஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ சொன்ன மாதிரியே பாட்டி கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வர பாட்டி அங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னாச்சுன்னு சொல்லி இவங்க கேட்க, அதுக்கு சாங் என்ன சொல்றான்னா, நான் அவங்க கூட டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னது டான்ஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு பியாங்கும் ஷாக் ஆகுறா. ஸோ பாட்டி கூட இப்போ டான்ஸ் பண்ண போனால என்ன டான்ஸ் பண்றான்னா, இவங்க 2 பேரும் ரூஃப் டாப்ல இடுப்பை பிடிச்சிட்டு டான்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த டான்ஸை பண்றாங்க. பின்னாடி இருந்துகிட்டு பியாங்கும் அது இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண, ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் குண்டு குண்டுன்னு ஓடுறா. இப்போ சாங் பாட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சாரி தான் கேக்குறாங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணனேன், அதை காப்பாத்துறதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியல, ஏன்னா உங்க பேத்திய விட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு மனசு வரல, அதனால இந்த டைம் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணாமலே ஒரு விஷயத்த சொல்றேன், கண்டிப்பா பியாங்க நான் நல்லா பாத்துப்பேன், இது ப்ராமிஸ்லாம் கிடையாது, நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டியுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன் மேரேஜை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இன்னொரு டைம் டான்ஸ் பண்ணணும்னு தயவு செய்து பண்ணாதன்னு சொல்ல, ஏன் பாட்டி நல்லா தானே பண்றேன்னு சொல்லி இவ கேட்க, ஆக்சுவலி இது கப்புள் டான்ஸ், இது நம்ம ஆடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல, இப்பதான் எதுக்கு பியாங்க இவ்வளவு ஷாக் ஆனான்னு தெரியுது. சோ இடுப்புல இருந்து கையை எடுத்துட்டு இவங்களுமே சிரிக்க, பாட்டி அதுக்கு நெக்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி ஷையா ஃபீல் பண்ணாம இருக்கணும்னா டான்ஸ் நல்லா கத்துக்கணும், நானே உனக்கு கத்து தரேங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. சோ இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு சாங் அவங்களுடைய பாட்டியுமே வர சொல்லியிருப்பாங்க போல. இப்ப அவங்க பாட்டி உள்ள வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பியாங் தான் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்கல்ல. இப்ப அந்த விஷயத்த சொன்னதும் இப்போ பியாங்குடைய பாட்டி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேனா, ஏன் பேத்திக்கு தான் உங்க பேத்தியே பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், சோ நான் தானே வரணுங்கிற மாதிரி சொல்ல, என்னது உங்க பேத்தியான்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஆமா சாங் எங்க ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் சொல்லி சொல்ல, ஓ மை காட் என்ன சொல்றீங்க, எனக்கு நெஞ்சு வழியே வந்துட மாட்டிருக்கு, அப்புறம் எதுக்குமா நீ இவ்வளவு நாள் என்கிட்ட இதை சொல்லல, அப்பவே இது முடிஞ்சிருக்குமேன்னு சொன்னா, அதுக்கு சாங் என்ன சொல்றானா, அப்பவே சொன்னா முடிஞ்சிருக்கும் தான், ஆனா நீங்க அப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்காக மட்டும்தானே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனா இப்போ எங்களுடைய காதல் தான் இந்த இடத்துல ஜெயிச்சுது, ஸ்டேட்டஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ கடவுளே, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல முடிய வேண்டியது இப்படி 8 எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்களேங்கிற மாதிரி பாட்டிக்கு நெஞ்சு வலி வரா மாதிரி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போ இந்த மேரேஜுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணும்ல, அதுக்கு யாரு கூப்பிடுவாங்க, முட்மியோட ஆளை தான் கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் முட்மியை பார்த்துட்டு பேசுறாங்க கேஷுவலா, எப்படி ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் மாதிரி 2 பேரும் பேசிக்க. இப்போ அந்த இடத்துக்கு பாட்டி வந்து, உன்னை இந்த வெட்டிங்கை செலிப்ரேட் பண்றதுக்கு மட்டும் கூப்பிடல, என் பேத்தி நீ தான் என்ன பாத்துக்கணுங்கிற மாதிரி சொல்ல, உங்களோட மேரேஜ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் முட்மிக்கு செம ஹாப்பியா இருக்கு. இவங்களுமே சாரி கேக்குறாங்க, சாரி என்ன மன்னிச்சுக்கோ, உங்க பாட்டி இப்படி சொன்னாங்கிறதுக்காக நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நம்ம லவ்வை நான் எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்கிற மாதிரி சொல்ல, இப்ப இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப மேரேஜ் டே வந்துருச்சு. மேரேஜ் டே அன்னைக்கு பியாங்கும் சாங்கும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. 2 பேரோட ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் பியாங் ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. அந்த நுங்கோடைய போட்டோ இருக்குல்ல, அது அங்க இருக்கு. சோ அந்த போட்டோவை எடுத்து இதுதான் நுங்கான்னு சொல்லி பார்த்து பேசிட்டு இருக்கும் போது ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டோம்ல, நீ என்ன லவ் பண்ற, நம்ம 2 பேருக்கு இடையில ஒளிவு மறைவுங்கிறது ஒண்ணு கிடையாது, சோ எப்படி உன் சிஸ்டர் இறந்தாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஏதாவது என்கிட்ட சொல்ல முடியுமா, நீ எதுக்காக லவ் பார்த்தாலே தெரிச்சு ஓடிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, சோ இவங்களுமே சொல்றதுக்கு இன்னைக்குதான் முன் வராங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீயும் நானும் வேற வேற கிடையாது, நீ பாதி நான் பாதி, அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே உனக்கு தெரியறதுல தப்பு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய பிளாஷ்பேக் சொல்றாங்க. எதுக்காக இவங்க லவ் பார்த்து இப்படி வெறுத்து ஓடுறாங்க அப்படின்னா, நுங்க இறந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அக்கா இறந்துட்டாங்கிறதுக்காக லவ் பார்த்து யாராவது ஓடுவாங்களா, அதுதான் கிடையாது. இப்போ சாங் லவ் பண்ண மாதிரி ஒரு சில சீன்ல காமிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு எக்ஸ் இருந்தா மாதிரி, அதுலதான் ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா 2 பேருடைய ஃபேஸுமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, 2 பேருமே ட்வின்ஸ் இல்லையா. ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னா, இவங்க 2 பேரையுமே ஏமாத்தி இருக்கா. ஒரு பக்கம் அக்காவை லவ்
பண்ணிட்டு இன்னொரு பக்கம் தங்கச்சியும் லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இவங்க 2 பேரும் வேற வேற இல்ல, வேற வேற அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுமே இவங்க கிட்ட காசு இருக்கிறதுக்காகவும் இவங்க ரிச்சா இருக்காங்கிறதுக்காகவும் இவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா அவருடைய லைஃப் நல்லா இருக்குங்கிறதுக்காகவும் 2 பேருமே ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இந்த விஷயம் நுங்குக்கு தெரிய வந்திருக்கு. அவளால இந்த விஷயத்த தாங்க முடியல. சோ அதனாலதான் சூசைட் பண்ணிட்டு இருக்கா. சோ என்னையே எங்க அக்காவையும் பிரிச்ச, எங்க அக்காவை கொலை பண்ண இந்த காதல் இனிமே எனக்கு வேணாங்கிற மாதிரி சொல்லிதான் இவங்க லவ்வே வேணான்னு இருந்திருக்காங்க. இப்ப அப்படியே மேரேஜ் செரிமனியை காட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே அழகா நடந்து வர நம்ம பாட்டி பியாங்க சாங் கையில பிடிச்சு கொடுத்துட்டு அவங்களும் போய் உட்காடுறாங்க. இப்ப 2 பேரும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பியாங்கோடைய பாட்டியும் சாங்கோட பாட்டியும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ண இப்ப கிஸ் பண்ண சொல்ல இவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செல்ஃபி எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு அந்த பொக்கேவெல்லாம் தூக்கி போடுவாங்கல்ல, அந்த செரமனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரூஃப் டாப்க்கு தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த டான்ஸ் பண்ண ரூஃப் டாப் இருக்குல்ல, அந்த ரூஃப் டாப் தான். சோ அங்க இருக்கிற ஒரு ஸ்டாரை காணும்னு சொல்லிட்டு பியாங் தேடிக்கிட்டு இருக்க. அதுக்கு சாங் என்னது ஸ்டாரை காணுமா, இங்கதான் என் கண்ணு முன்னாடி நின்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி லவ் டைலாக்கா விட நல்லா பேசுறமா நீனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பியாங் சாங்க கேட்க இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ என் கை கூட குணமாயிடுச்சு, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் ஃபிங்கரை காட்ட. சரி வா ரூமுக்கு போறான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி என் கூட டான்ஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு சாங் கேட்க, கண்டிப்பா பண்ணுவேன், என் கிராண்ட்மா கூட நீ டான்ஸ் பண்ணி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க டான்ஸ் பண்ண. அங்க மியூசிக் எல்லாம் பிளே ஆகுது. அப்படியே அந்த மியூசிக்கோட சேர்ந்துட்டு 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. டான்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கிஸ்ஸும் பண்றாங்க. அந்த இடத்துல அப்படியே மேல என்ட்னு சொல்லி போடுறாங்க. ஓகே கைஸ், இந்த சீரீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்சதுன்னா சாங்கோடைய அந்த இன்னசென்டான ஃபேஸும் பியாங்கோடைய இன்னசென்டான லவ்வும் தான். அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு காதல். ஓகே கைஸ், இந்த எபிசோட் இந்த சீரீஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இன்னொரு நல்ல சீரீஸ்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.